வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு சின்ன வெப்சைட் பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங். இந்த புது வெப்சைட்டில் நிறையா ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வீட்டில் உள்ள ப்ராடக்ட்னு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஒழுவின் பல்வேறு சட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, நெகப்பாலிஸ். பெண்கள் நெகப்பாலிஸ் பூசக்கூடாது. அப்படி நம்ம பூசிட்டோம் அப்படின்னா நம்ம ஒழு செய்வோம். அப்போ நீர் நம்மளுடைய நகங்களில் படாது. தண்ணீர் படாவிட்டால் அந்த ஒழுவும் குளிப்புமே நிறைவேறாது. அதனால தான் ஒழுவும் குளிப்பும் நிறைவேற வேண்டுமென்றால் அந்த நகங்களுடைய பூசப்பட்டுள்ள அந்த நெகப்பாலிஸை சுரண்டி தான் நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒழு செஞ்சு தொழுகவே முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஒழு என்ன ஆகாது, கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உதட்டு சாயம், லிப்டிக் பல்வேறு வகைகளை செய்யப்பட்டதில் ஒன்று. அப்போது அதை நம்ம பூசியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒழு செய்யும் போது இல்லைன்னா குளிக்கும்போது எப்போவுமே அதை நீக்கிட்டு தான் நம்ம குளிக்கணும். அப்படி நம்ம நீக்காமல் குளித்தோம் அப்படின்னா ஒழுவும் குளிப்புமே அது நிறைவேறாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு நம்ம உடலில் பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர் தோல் வரை என்னாகுமா, சென்றடையாதான். அப்போ ஒழு செய்யும்போது குளிக்கும்போது அந்த பெயிண்ட்டை நம்ம சுரண்டி எடுக்கணும். அது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ தான் ஒழு மற்றும் குளிப்புமே என்னாகும், நிறைவேறும். இல்லாட்டி அப்படின்னா நிறைவேறாது. மோதிரம் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு பெண் இறுக்கமான மோதிரம் அணிந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஒழு செய்யும்போது அதை நம்ம என்ன செய்யணும், அசைச்சு விடணுமா. அந்த தண்ணீரை வச்சு நம்ம அசைச்சு விடணும். அந்த நீர் அந்த மோதிரத்துக்குள்ளே கீழ் வர போய் சென்றடையணும். அப்போ தான் என்னாகும், அதோடைய ஒழு குளிப்பாக நிறைவேறும். அடுத்து பார்த்திங்கன்னா, சில பெண்கள் கம்மல் மூக்குத்தி குத்தியிருப்பாங்க. அந்த ஆபரணங்களெல்லாம் நம்ம குளிக்கும்போது நம்ம தோடு போட்டிருப்போம், கம்மல் போட்டிருப்போம், மூக்குத்தி போட்டிருக்கும் போது அந்த நீர் அந்த துவாரத்திற்குள்ளே சென்று அடைய வேணும். அதை நம்ம மறந்துடுவோம் சில டைமில். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீர் உள்ளே விட்டு அந்த அசைத்து கொடுக்கணும். அப்போ தான் அது ஒரு ஒழுவும் குளிப்பும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தான் நீர் இருக்குது. அதில் ஒரு ஹராமாக்கப்பட்ட விலங்குகள் அதில் வாய் வைத்து விட்டால் அந்த நீர் என்னாகுமா, அசுத்தமாகும். உதாரணமாக பார்த்தோம்னா நாய், அஸ்தோஃபுல்லா, பன்றி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அஸ்தோஃபுல்லா. இரண்டாவது பார்த்தோம்னா, கொஞ்சம் நீரில் ஏதாவது விலங்கோ அல்லது பறவையோ செத்து விட்டால் அந்த நீருமே என்னாச்சு, அசுத்தமாகிவிடும். உதாரணமாக பார்த்தோம்னா புறா, எலி. அப்போ மறுபடியும் பார்த்தோம், கொஞ்சம் நீர் தான் இருக்குது, அதில் ஏதாவது அசுத்தம் விழுந்துருச்சு. அப்போ அந்த நீர் என்னாகும், அசுத்தமாகிவிடும். அந்த அசுத்தத்துடைய தன்மை வெளிப்படாவிட்டாலும் சரிதான். அது என்ன உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு வாளி தண்ணீரில் ஏதாவது விழுந்தால் அது அசுத்தமாகும். உதாரணமாக ஒரு சொட்டு ரத்தம், சிறுநீர், அதை வர சொல்லிக்கலாம். இப்போது தொட்டியில் தண்ணி இருக்குது, ஹவுல் சொல்லுவோம் இல்லையா, அதில் தேங்கி நிற்கும் அந்த அதிகமான நீரில் ஏதாவது ஒரு அசுத்தம் விழுந்துருச்சு அப்படின்னா அதோடைய நிறமோ சுவையோ மனமோ மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா சுத்தம்தான், அசுத்தமாகாது. சப்போஸ் அது சுவையோ மனமோ அந்த தண்ணீர் சுவையோ மாறிவிட்டால் அந்த நீர் என்னாகும், அசுத்தமாகிவிடும். அதற்கு உதாரணமாக பார்த்தோம்னா ஆறு, நதி, இதுதான் அதுக்குடைய சட்டம். இப்போது உடலில் காயம் ஏற்பட்டிருக்கு, அதில் புண்ணோ கொப்பளோ அப்படி வந்திருக்கு, அதில் நீர் பட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் அதிகரித்து விடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஆறுவதுனால தாமதம் ஏற்படும், அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா ஒழு செய்யும்போதும் சரி குளிக்கும்போது அந்த காயத்தின் மீது நம்ம என்ன செய்யலாம், ஈரக்கையை வச்சு நம்ம தடவிக்கொள்ளலாம். அப்படியும் நம்ம ஈரக்கைப்பட்டால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ, தடவுனால ஏதாவது சிரமம் ஏற்படும் என்ற நிலை இருந்துச்சுன்னா நம்ம இந்த மசகு செய்வதையே விட்டு விடலாம். காயத்தை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம ஒழு செய்து கொள்ளலாம். இப்போ கட்டின் மீது நம்ம மசகு செய்ய வேண்டுமா அப்படின்னா, காயத்தின் மீது கட்டு போட்டிருக்கு, அதை நம்ம அவிழ்த்து கட்டுவதனால் சிரமம் இருந்தால் ஒழு செய்யும்போது அந்த குளிக்கும்போது அந்த கட்டின் மீது சும்மா ஈரக்கையை வச்சு தடவி கொண்டால் போதும். இப்போது அந்த கட்டு ஒழு இல்லாத நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் சரிதான். இன்ஷா அல்லாஹ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.